சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆவணி மாசத்துல சிம்ம ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்களோட நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விட்டதை பிடிச்சிடணும், இழந்ததை எல்லாம் மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சமீப காலமாவே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட போராட்டத்துக்கு சரியான பலன்கள், சரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு மாதமும் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல ஏதாவது ஒரு வகையில தடைகளும் தாமதங்களும் தான் வந்துகிட்டே இருக்க ஒழிய பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. எந்த வகையிலையும் யார்கிட்ட இருந்தும் சப்போர்ட் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலைகளை இழந்துட்டு அடுத்து ஏதாவது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு இவங்க தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் அமையல. ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளும் உருவாகி இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல வேலை இவங்க கைகளுக்கு கிடைக்கிறதுல நிறைய தடைகளையும் தாமதங்களையும் சந்திச்சிருப்பாங்க. கடைசி நேரத்துல இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வேற ஒருத்தருக்கு கைமாறி போகக்கூடிய ஒரு சூழலையும் இவங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த 6 மாசத்துல இவங்க கடுமையா முயற்சி பண்ணி இவங்களுக்கு ஏதாவது நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருந்தாலும் அந்த வேலையிலேயே இவங்களுக்கு பெரிய அளவுல மன திருப்தி அப்படிங்கிறது இருக்காது. வேலை செய்யற இடத்துல தொடர்ச்சியா பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இவங்களோட மேல் அதிகாரிகள் காரணமே இல்லாம இவங்களை மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதிகமான வேலை பழுவை கொடுத்து இவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா மன ரீதியான நெருக்கடியை இவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த 6 மாத காலத்துல வேலை கிடைச்சி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்களும் நிம்மதியா இல்ல, வேலை கிடைக்காம வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களும் நிம்மதியா இல்ல அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா சிம்மராசிக்கு இது கண்டக சனி நடப்புல இருக்கிற காலம் அப்படிங்கறதால கண்டிப்பா இவங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நேத்து நம்ம கூட பழக ஆரம்பிச்சவங்க கூட நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறான், நமக்கு ஆதரவா இருக்கிறான். ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மளை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு ஆதரவா இருக்க மாட்டேங்கிறாங்க, மட்டம் தட்டியே பேசுறாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துறதுலயே குறியா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனக்கவலை பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களோட மனசுல இருந்துகிட்டே இருக்கும். சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி அல்லது குடும்பமா இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லாம இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மனக்குறையும் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். போதாக்குறைக்கு இந்த கண்டகசனி காலத்துல உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பின்னடைவுகளை சிம்மராசிக்காரங்க சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல சிக்கி சின்ன பின்னமா மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இப்போ வரைக்கும் இவங்களோட விடாமுயற்சியை இவங்க கைவிடவே இல்லை, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கையை விட்டு போன நம்மளோட பழைய வாழ்க்கையை நம்ம எப்படியாவது மீட்டு எடுத்துடணும் அப்படின்னு இவங்க போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா கிரகங்களோட அமைப்புகளும் சொந்த பந்தங்களோட நெருக்கடிகளும் இவங்க பழைய வாழ்க்கையை அடைய முடியாம நிறைய தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே வருது. அந்த தடைகள் எல்லாம் எப்போ உடையுதோ அந்த நிமிஷத்துல இருந்து சிம்மராசிக்காரங்க பழைய மாதிரி ஒரு கம்பீரமான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, ஏதாவது முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ரொம்ப அற்புதமான ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். அதாவது இந்த ஆவணி மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார். ஒரு ராசிக்கு அதிபதி ஜென்ம ராசியில ஆட்சி பெற்று இருக்காரு அப்படின்னாலே அந்த ஜாதகருக்கு நிறைய மனதைரியத்தை ஏற்படுத்துவார், தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவார், எதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சலை ஏற்படுத்துவார், மனசளவுல ஒரு உத்வேகத்தை கொடுப்பார் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாசத்துல உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் 2 மடங்கா அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க முன்னாடி எடுத்து வச்ச காலை பின்னாடி வைக்கவே மாட்டீங்க, தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி அவ்வளவு சுலபத்துல சோர்ந்து போக மாட்டீங்க. தோல்விகளை ஏத்துக்கக்கூடிய மன பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுலயும் முக்கியமா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு சூழலையும் நம்ம முயற்சியை மட்டும் கைவிட்டவே கூடாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல இவ்வளவு நாளும் சொந்த பந்தங்கள் நமக்கு சப்போர்ட்டா இல்லையே, குடும்பம் நமக்கு சப்போர்ட்டா இல்லையே அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஆவணி மாசத்துல எவனோட சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை, வெற்றியோ தோல்வியோ நான் தனியா
நின்னே போராடுவேன், என்னால தனியா சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளை அசிங்கப்படுத்தினவன் முன்னாடி அவன் முகத்துல கரிய பூசுற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமும் இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆவணி மாசத்துல நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி, ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு சூழல்லையும் அவ்வளவு சீக்கிரம் நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. தோல்விகளை கண்டு துவண்டு போயிட மாட்டீங்க. இதெல்லாம் விட முக்கியமா நமக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். அதே போல ஜென்ம ராசியில இருக்கிற சூரிய பகவான் உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கறத இந்த ஆவணி மாசத்துல ஏற்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சிக்கி தவிக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நல்ல விதமான நிவாரணங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆவணி மாசத்துல சிம்மராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. சோர்வு, சோம்பேறித்தனம் அப்படிங்கறதே உங்களுக்கு ஏற்படாது. அதுலயும் முக்கியமா உங்களோட இந்த சுறுசுறுப்புக்கு உங்க உடலும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க புதுசா வேலை தேடிக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே இருக்கிற வேலையை இழந்துட்டு அதுக்கப்புறமா வேலை தேடிக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வரும். அதுலயும் முக்கியமா மத்த மாசங்களை விட இந்த ஆவணி மாதத்துல நீங்க ரொம்பவே தீவிரமா வேலைகளை தேடுவீங்க அப்படிங்கறதால உடனடி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூட இந்த ஆவணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரம் இது கண்டக சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்குது. அதே நேரம் உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பெரிய அளவிலான மன அழுத்தத்துல இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க அப்படிங்கறதால கிடைச்ச வேலையை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் அல்லது பிசினஸ் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சமீப காலத்துல உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. தொழில பெரிய அளவுல முன்னேற்றங்கள் இல்லாம ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். தொழில் ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள்ல நிறைய தகராறுகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேராம நிறைய பண தட்டுப்பாடுகளையும் தொழில் சம்பந்தமா சமீப காலத்துல நீங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஆவணி மாதத்தோட கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்க கைகள்ல பணப்புழக்கம் சிறப்பாவே இருக்கும் அப்படிங்கறதால தொழிலையும் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மந்த நிலைமையில இருக்கக்கூடிய தொழில்கள்ல திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களை விட்டு விலகி போன வாடிக்கையாளர்கள் திரும்பவும் உங்களை வந்து சேருவாங்க. ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு வாங்கின கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆவணி மாசத்திலையும் ஒரு சில சிக்கல்கள், மனக்கசப்புகள், போராட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து எந்த வகையிலும் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காது. அவங்க தான் முதல்ல முட்டுக்கட்டையை போடுவாங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில அவமானங்களையும் திடீர் பிரிவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆவணி மாதமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருந்தாகணும், நிதானமா தான் காரியங்களை செஞ்சாகணும். அதை விட முக்கியமா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, நீங்க தனியாவே தான் சந்திச்சாகணும். எந்த வகையிலையும் குடும்பத்தோட ஆதரவை எதிர்பார்க்காதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, வேலை சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமாகவும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே இந்த ஆவணி மாசத்துல முழுமையா விலகும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். முக்கியமா உங்களுக்கு மனசளவுல நல்ல விதமான மாற்றங்களும் நிறைய தன்னம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.